சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா போர் வென்று செய்ச்சது இந்த மண்ணு இங்கு மானோ வீரந்தார் என்று கண்டு திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா பாளையங்கோட்டையில் பாண்டி பைய பேர் சொன்னா குத்தால அருவிக்கே குப்புன்னு வெத்திருமா நான்கு நெறியிலே பாண்டி பைய கம்பெடுத்தா சங்கரன் கோயில் போடுற சர்க்கார் வண்டி ஓட்டாதா திருநவேலி சீமையில் சீவல்ல பேரி பாண்டியடா எல்லாத்துக்குமே வணக்கம்மா. நான் பாரதிய ஜனதா கட்சியோட மதுரை மேற்கு மாவட்ட தொழில்மனோட பிரிவோட மாவட்ட தலைவர். நான் இன்னைக்கு நம்ம ஊருக்கு நான் வந்திருக்கிற காரணம் என்னென்னா, நம்ம உறுப்பினர் புறமே சேர்ந்துருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு எல்லா ஊரை காட்டிலையும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 400 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. அவங்கள பூரா பார்த்து பேசணுன்ற ஒரு சந்தோஷமாக நம்மளோட கட்சியோட சித்தாந்தத்தை நம்ம சொல்லணுன்றக்காண்டி கட்சியோட சித்தாந்தத்தை நம்ம சொல்லி ஆகணும். பாரதிய ஜனதா கட்சின்றது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மோடி கட்சி நம்ம 10 ஆண்டுகளாக வந்து பிரதமராக இருந்திருக்காரு. எத்தனை பேர்த்துக்கு நம்ம இங்கே இருந்தேன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே ஏடிஎம்கே தான். இன்றைக்கி அம்மா இல்லாதனால நம்மளுக்கு ஒரு தேவையான ஊருக்கு தேவையான நலத்திட்டங்கள் எதுவுமே நம்மளுக்கு வரதில்லை, தென் தமிழகத்துக்கே வரதில்லை. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கட்சி நம்மளுக்கு வேணுன்றதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா நான் ஒரு 3 வருஷமாக அண்ணாமலை அண்ணனை வந்து நான் முன்னாடியே ஃபாலோ பண்ணிக்கு வரேன். அப்போ வரும்போது அண்ணன் வந்து நம்ம கட்சியோட வளர்ச்சிக்காண்டி அவ்வளோ பாடுபடுறாரு. நேற்று கூட வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண்களுக்கான நீதி கிடைக்கணுன்றக்காண்டி அவரே தனக்கு தானே சாட்டடி கொடுத்துருக்காரு. பழங்கால முறை இதை வந்து அரசாங்கத்தை வந்து அடிக்கிற மாதிரி அவர் அடிச்சுக்கிட்டு தான் அரசாங்கத்தை அடித்த மாதிரி. ஏன்னா எல்லாருமே நம்ம அக்கா தங்கச்சி கூட நம்ம பிறந்திருக்கோம். இன்றைக்கி அவங்கள ட்ரோல் பண்ணலாம், அவரை சிரிக்கலாம், என்ன அண்ணாமலை அடிச்சுக்கிருக்காருண்டு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும், நம்ம வீட்டு பிள்ளை அங்கே இருந்தால் என்ன நினைப்போம். அந்த பிள்ளை வந்து ஒரு கேஸ் கொடுத்துக்க போயிருக்கு. அந்த கேஸ் கொடுத்த போன இடத்துல தைரியமாக போய் என்னை வந்து தொந்தரவு பண்ணுறான்னு கேஸ் கொடுக்க போயிருக்கு. அந்த போன இடத்துல கூட அந்த அரசாங்கத்தில் அந்த எஃப்ஐஆர் காப்பியை பாதுகாக்க முடியல. அப்போ அந்தளவுக்கு இங்கே மோசமாக இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியுமா, நம்மளோட பிஜேபி அரசாங்கம் தான் வந்து அரிசி போடுறாங்க. 100 நாள் வேலை திட்டம் பிஜேபி அரசாங்கம் தான். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து தண்ணீர் வர்றது நம்ம பிஜேபி அரசாங்கம் தான். இன்னொன்று 1 ஏக்கருக்கு 2000 ரூபா தராங்கம்மா, 6 ஏக்கர் வரைக்கும் எலிஜிபிள் 6000 ரூபா தராங்க. இன்னும் வந்து இப்போல்லாம் நான் ஏன் உறுப்பினர் சேர்க்கணும்? நம்ம ஏரியாவில் விவசாயம் தான் நம்மளுக்கு பெரிய தொழிலே. அப்போ அந்த விவசாயத்துக்கு மற்ற மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடவு நடுறதுலேருந்து விதை வாங்குறதுலேருந்து எல்லாத்துக்குமே அரசாங்கமே சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இங்கே உள்ள அரசாங்கம் நம்ம முதல் தொழிலே விவசாயம் தான். நம்ம ரத்தத்தை சிந்துறோம், நம்ம மேலும் அதில் உழைப்பு போடுறோம். ஆனாலும் 1 ஏக்கருக்கு பெரிய வருமானம் நம்மளுக்கு வர்றதில்ல. அப்போ மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, 1 ஏக்கருக்கு 2000 மணிக்கு கிசான் திட்டத்தில் எல்லா மக்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கு வராங்க. அதே நீங்கள் பாருங்கள், 1000 ரூபா பணம் எத்தனை பேர் வாங்குறீங்க? எல்லாருமே வாங்குறீங்க. இதில் அந்த 1000 ரூபா பணத்தை நம்மளுக்கு கொடுக்குறதுல வந்து முக்கியம் இல்லை, விவசாயத்துக்கு தேவையானவங்க. ஏன்னா நம்மளை இருக்கையிலே வந்து சோம்பேறி ஆக்கியிருக்காங்க. வேலை செஞ்சு நம்ம சம்பாரித்து நம்ம உழைச்ச கைமா 1000 ரூபா பணத்தை கொடுத்து நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கியிருக்காங்க, வேலை செய்ய விடாமல் பண்ணுறாங்க. 100 நாள் திட்டம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன வருமானம்? எதுவும் நம்மளுக்கு எதுவும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? அதனால் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான திட்டங்கள். இன்னொன்று, இந்த ஒரு 5 வருஷமாக நம்மளுக்கு எதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்குதாம்மா? எத்தனை பேர்த்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? அப்போ இந்த அரசாங்கம்
ஏதோ விடியல் அரசுன்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வரோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எந்த நலத்திட்டம் கொண்டு வரல, எந்த அரசு வேலையும் கொடுக்கல. நம்மளும் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். இதெல்லாம் நம்ம மாற்றணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்களுக்கெல்லாம் வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி எதுன்னா பிஜேபி அரசாங்கம் தான். நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இந்துக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே நம்ம மற்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் நிறையா இருப்பாங்க. நம்ம உலகத்தில் உலகத்திலே வந்து இந்தியா வந்து ஒரு முன்மொழியணும், எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கற்பிக்கிற அளவுக்கு நம்ம இந்தியா இருக்கணும், வளரணுன்றதே மோடியோட பல நாள் கனவு. எங்களை மாதிரி இளைஞர்களாக வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்கோம். எத்தனை இளைஞர்கள் இப்போ என் வயசில் இருக்கவங்களே அரசியலுக்கு வராங்க. எல்லாருமே அரசியல் வேணாம், நம்மளுக்கு எதுக்கு, நம்ம வேலை உண்டு எல்லாம் உண்டு போயிடலாம். கடவுள் பண்ணித்தர நம்ம எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு தொழில் உருவாக்கியிருக்காங்க, அந்த தொழில் வச்சு நானும் போயிடலாம். ஆனால் நான் நல்லா இருக்கேன். நம்ம ஊரை சுற்றி இருக்க மக்களுக்கு வந்து எதுவுமே இல்லை. நான் நார்த் சைடு மகாராஷ்டிரா போகிறேன், மத்திய பிரதேஷ் போகிறேன், இப்படி ஊபி போகிறேன், எல்லா ஊருக்கு போகிறேன். அங்கே உள்ள நலத்திட்டங்கள்லாம் பார்க்குறேன். ஏன் நம்ம ஊரில் இதெல்லாம் வரமாட்டுது? அப்போ நம்மளுக்கு இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நம்மளும் அரசியலுக்குள்ளே போகுண்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி. ஏன்னா இதில் அரசியலில் வந்து எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறாங்க. உண்மையிலே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் ₹1 கூட யாரும் சம்பாதிக்க முடியாது. எதாக இருந்தாலும் சொந்த காசு. இங்கே வந்திருக்க எல்லா ஒவ்வொரு சேலையுமே வந்து ஒவ்வொரு உறுப்பினரும் சேர்ந்து அவங்க ஒரு டொனேஷன் மாதிரி சேர்த்துட்டு அந்தந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு பூராமே நம்ம மக்களை வந்து உறுப்பினர் சேர்க்கணும். நிறைய உறுப்பினர் சேர்த்தோம்னா நம்ம நலத்திட்ட இருக்கிற நிறைய மத்தியத்துலேருந்து கேட்கலாம், மத்திய அரசாங்கத்துலேருந்து கேட்கலாம். நான் வந்து முன்னாடி 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய் வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டிக்கிருந்தேன். 3 கிலோவாட் சோலார் கொடுத்துருக்கு. டெய்லியும் சூரியன் எந்திரிச்சு போயிட்டு வந்துருக்கு. அதனால் யாருக்கும் எந்த தேய்மானம் இல்லை. ஆனால் அந்த சோலார் போட்டதுக்கப்புறம் வெறும் நான் 220 ரூபா தான் கரண்ட் பில் கட்டுறேன். எனக்கு மாதம் எனக்கு எவ்வளோ 5800 ரூபா. இது யாருக்கு எத்தனை பேர் தெரியும்? இதுக்கு வந்து 2 லட்ச ரூபா நம்ம கட்டணும். கட்டிட்டு போக மீதி இருக்கிற 1 லட்ச ரூபாய் வந்து மானியமாக கொடுத்துறாங்க. இதே இது பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, பிஎம்ஐ எஃப்எம்ஐ ஸ்கீம்னு நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன்டா 10 லட்ச ரூபா வந்து நம்மளுக்கு முதலீடாக தராங்க. 35% மானியம் கிடைக்குது. இதில் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நம்ம ஏன்னா நம்மளுக்கு டெய்லி எந்திரிக்கணும், விவசாயம் பண்ணுறோம், திரும்ப வந்து சாப்பிட்றோம், இப்படியே போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் நான் வெளியே கொண்டு வரணும், மக்களை நம்மளோட சேர்ந்து நம்மளையும் மேலே ஏறணுன்றது என்னோட ஆசை. நான் எல்லாரும் மாதிரி அரசியல் பண்ண வரலமா, யாரையும் வந்து குறை சொல்லணும்னு எனக்கு எண்ணமும் இல்லை. நம்மளோட வேலை நம்ம மக்களுக்கு. நான் இல்லை, நாளைக்கு என்ன என் இடத்துல இன்னொரு ஆள் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்றது என்னோட வேண்டுகோள். மக்களுக்கு நல்லதை செய்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இங்கே நிறைய பேர் இன்னைக்கு டிவிஎஸ் கம்பெனி வந்து மாதிரி 100 கம்பெனி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், இன்னும் வரல. இதே மோடி அரசாங்கம் குஜராத் பாருங்க, அவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே நம்மளை மதத்தாலையும் மொழியாலையும் நம்மளை பிடிச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும். நம்ம எல்லாருமே தயவு செய்து நம்ம தமிழன்ற உறுதியோடு நம்ம இந்தியாவில் நம்ம முதல் நாடாக நம்ம தமிழ்நாடை கொண்டு வரணும்னு எங்களோட ஆசை, அண்ணாமலை அண்ணனோட ஆசை. அதனால் இந்த வாய்ப்பை வழங்கினதுக்கு என்ன ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொன்று எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் நான் வருவேன், யாரும் அவசரப்படாதீங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வேன், யாருக்குமே இல்லைன்ற அளவுக்கு நான் பண்ணிடுவேன். என்கிட்ட நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். யாரையும் அவசரப்படுத்தாதீங்க. நிர்வாகிகள் வந்துட்டு உங்களுக்காண்டியே வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்க. யாருக்குமே சம்பளம் கொடுக்க கிடையாதுமா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு இருந்தால் 10,000 ரூபா, இனி அந்த ஊரை செலவழி சாராயமாக வாங்கி கொடு, அப்படியே தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இன்னைக்கு கரண்ட் பில் கூட்டிடுச்சு, எல்லாமே கூட்டியிருக்கு. அதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும். சாராயத்தில் ஒழிக்கணும், தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கணும். ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுக்கு என்னமா சொன்னாங்க, என்னமா சொல்லி ஜெயிச்சாங்க? சாராயத்தை ஒழிச்சுட்டு நாங்கள் வருவோம், முதல் கழிச்சு அதை இன்னைக்கு வரைக்கும் இது பண்ணல. வீட்டு கரண்ட் பில் எவ்வளோ கூடிடுச்சு பாருங்கம்மா, அப்படிலாம் இருக்கு. அதனால எந்த நலத்திட்டம் வந்தாலும் நான் வருவேன். நீங்க யாரும் அவசரப்பட்டு நிர்வாகிகளை போய் இது பண்ண வேணாம். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் வந்து உங்களை பார்க்கணும், உங்களை சந்திக்கணும், நிறைய விஷயத்த பேசணும். அதனால இதை ஒரு பெரிய வாய்ப்பா வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி
பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் முக்குலத்தின் காவலரே வெள்ளாவி மனசுக்காரன வேல் கம்பு எனத்தானே வெள்ளூரு சனத்துக்காரன வெள்ளந்தி குணத்தானே வெள்ளாவி மனசுக்காரன வேல் கம்பு எனத்தானே வெள்ளூரு சனத்துக்காரன வெள்ளந்தி குணத்தானே நீ வேட்டி சொட்ட போட்டு வரும் பொட்டு வச்ச ஆகாயம் நீ தொட்டு தந்த வாழமரம் எங்களுக்கு தாயாகும் நீ கோபத்தில உக்கரம் ஆபத்தில சக்கரம் விதியில சந்தையில உன்னையும் தான் கண்டா படப்பு கட்டி நிக்கிறோம்